ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா காரசாரமாக ரொம்ப சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நாக்கிலேயே இருக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைஸ் உங்களோட விருப்பம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு தன்மை நமக்கு முழுமையாக போயிடும். குழம்புல சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் முழுமையாக வதங்கிட்டு நிறம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. அந்த வழுவழுப்பு தன்மை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் திரும்பவும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பூண்டு, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி செவந்து வரட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி அந்த தண்ணி எல்லாம் முழுமையாக வத்திடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி 3 மடங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம், அதனால் திரும்பவும் வதக்க வேண்டியதில்லை. அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டால் போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரியட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு நமக்கு இனிப்பாக இருக்காது, எல்லா டேஸ்ட்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டுங்க, ஏன்னா நல்லா பிரியட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. காயும் முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் நல்லா காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.